ஆணும் பெண்ணும் ஒழுக்கமே உயிரென வாழும் கண்ணியன் நிறைந்த ஐயா கோ வெற்றிவேல் என் உயிரான உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகின்றேன். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு, நீரின்றி அமையாது உலகு. நீர் நீதி. நீர் என்பது நம்மளை எக்காலத்திலும் காக்கக்கூடியதே. நாம் ஒரு தெய்வ வழிபாட்டை நடத்திவிட்டு நாம் பிள்ளையாரை ஏன் தண்ணியில் விடுகின்றோம்? நாம் அனைவரும் நீரில் இருந்து பிறந்தவர்கள். நீரில் கரைக்கும் பொழுது அது என்றும் நிலையாக நின்று நமக்கு தன்னுடைய தெய்வ கடாட்சியத்தை ஞானங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால்தான் எதோ ஒன்றையும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும். நாம் தண்ணீரில் விடும் பொருளானது நமக்கு தேவையானதையாக இருந்தால் திரும்ப வந்துவிடும், தேவையற்றதாக இருந்தால் நாம் மீண்டும் நமக்கு வராது. ஆக நீரில் கரைப்பது என்பதோ, நீரில் நாம் செய்யும் ஒவ்வொரு அர்ப்பணங்களும் நமக்குரியதை நம்மிடம் கொடுத்து பாதுகாக்கக்கூடியது நீர். இதுதான் நீர்நீதி. நீரினால் ஆனது உலகம். அப்படி நீரின் மகத்துவமான இந்த நீரில், புனித நீரில் நாம் பிள்ளையாரை நீரில் கரைப்பதை நாம் ஒரு வழக்கமாக வேதங்களின் முறைப்படி, தமிழ் ஞானங்களின் முறைப்படி யாம் அனைத்தையும் செய்து வந்துள்ளோம். ஆக உலகியலின் ஞானங்களில் எது சிறந்ததோ அதுவே உலகை வழி நடத்தும். தமிழ்மொழியின் ஞானங்கள் தலையான ஞானங்களாக இருந்தால் தமிழ்மொழி வழி நடத்தும். கண்டிப்பாக எந்த மொழி தலையான மொழியோ, எந்த மொழியில் செறிவூட்டப்பட்ட ஞான பகுத்தறிவு உள்ளதோ அந்த மண், அந்த மொழி உலகை வழி நடத்த தயாராக இருக்கின்றது. அந்த மொழியை யாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. இந்த அமிர்த ஆகாய பஞ்சபூத இயற்கை ஆற்றல் சக்தி நீதிதான் இனிமேல் உலகை வழி நடத்தும். மனிதர்கள் நினைப்பதோ, உயிரினங்கள் நினைப்பதோ பூமியில் எக்காலத்திலும் நடந்தது இல்லை, இனி நடக்க போகிறதும் இல்லை. இந்த அமிர்த ஆகாய பஞ்சபூத ஆற்றல் சக்தி என்ன விரும்புகின்றதோ அதை தான் நாம் இங்கே பேச முடியும். நாம் பேசியது செயலாக்கத்துக்கு வரும். மற்றதெல்லாம் நீரில் கரையும். நம்மளுடையதும் நீரில் கரையும். மக்களுக்கு வாழ்வாதாரமாக, ஞானமாக, பகுத்தறிவு கல்வியாக வந்து நம்மையெல்லாம் தெய்வீக சுகபோக பேரின்ப பெருவாழ்வை வாழ வைக்கும். வாழ்வை பரிசாக பெற்றுவிட்டோம். அனைவரும் வாழ்வோம், சுகம் தொடரும். ஐயா திருப்பி ஒரு வணக்கம். அப்படி அந்த பக்கமும்